மூடரின் பாட்டும் நகைப்பும். ஒருவன் மூடரின் பாட்டை கேட்பதிலும் ஞானியின் கடிந்து கொள்ளுதலை கேட்பது நலம். மூடனின் நகைப்பு பானையின் கீழ் எரிகிற முள்ளுகளின் படபடப்பை போல் இருக்கும், இதுவும் மாயையே. நம்மிடத்தில் உள்ள நற்குணங்களை அநேகர் பாராட்டுவார்கள், ஆனால் நம்மிடத்தில் காணப்படுகிற துர்க்குணங்களை ஒருவரும் கடிந்து கொள்ள மாட்டார்கள். நாம் மூடரின் பாட்டை கேட்பதிலும் ஞானியின் கடிந்து கொள்ளுதலை கேட்பதுதான் நமக்கு நலமானது. நம்மை மற்றவர்கள் நியாயமாய் கடிந்து கொள்ளும் போது அவர்கள் மீது உடனே கோபப்படக்கூடாது. அவர்களுடைய வார்த்தையில் உண்மை இருக்கும்போது அவர்களுடைய கடிந்து கொள்ளுதலுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும், நாம் திருந்த வேண்டும். மூடன் காரணமில்லாமல் சிரிப்பான், அளவுக்கு அதிகமாக சிரிப்பான். மூடன் சிரிப்பதினால் யாருக்கும் சந்தோஷம் உண்டாகப் போவதில்லை. அவன் திடீரென்று சிரிப்பான், அவனுடைய சிரிப்பு சீக்கிரத்தில் அணைந்து போகும். மூடனின் நகைப்பு பானையின் கீழ் எரிகிற முள்ளுகளின் படபடப்பை போல் இருக்கிறது என்று சாலமோன் சொல்லுகிறார். முள் எரியும் போது அது கொழுந்துவிட்டு எரியும், அதிகமான சத்தம் உண்டாகும், ஆனாலும் அது சீக்கிரத்தில் அணைந்து போகும். முள் எரிந்து சிறிது நேரத்திற்குள் அது சாம்பலாக பல இடங்களுக்கும் பரவும். ஒரு பானையின் கீழ் முள்ளுகளை எரிக்கும் போது பானையில் உள்ள பொருள் சீக்கிரத்தில் சூடாவதில்லை. முள்ளை எரித்து சமையல் பண்ண முடியாது, அது சீக்கிரத்தில் அணைந்து போவதினால் முள்ளின் நெருப்பு நமக்கு பிரயோஜனப்படாது. பானையில் உள்ள பொருள் வேக வேண்டும் என்றால் பானையின் கீழ் நெருப்பு தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் முள்ளோ சீக்கிரத்தில் எரிந்து சீக்கிரத்தில் அணைந்து போகக்கூடியது. மூடரின் நகைப்பு பானையின் கீழ் எரிகிற முள்ளுகளின் படபடப்பை போல் எரிகிறது, அதிகமாய் சத்தம் போடுகிறது. சிறிது நேரம் மாத்திரம் கொழுந்துவிட்டு எரிகிறது, அதன் பின்பு அது அணைந்து போகிறது. மூடரின் நகைப்பு சீக்கிரத்தில் ஒளிந்து போகும், அதனால் யாருக்கும் மெய்யான சந்தோஷம் உண்டாவதில்லை. சாலமோன் மூடரின் நகைப்பை பார்த்து இதுவும் மாயையே என்று சொல்லுகிறார். மூடரின் நகைப்பு என்பது பானையின் கீழ் எரிகிற முள்ளுகளின் படபடப்புக்கு ஒப்பிட்டு கூறப்பட்டிருக்கிறது. முள் வேகமாக எரியும், படபடப்பாக இருக்கும், ஆனால் விரைவில் அணைந்து போகும். அதுபோலவே மூடனின் நகைப்பும் சத்தமாக இருந்தாலும் அது சீக்கிரத்தில் மறைந்து போகும்.